உலகம் முழுதும் இருக்கும் ஃபேஸ்புக் நண்பர்கள், வாட்ஸ்அப் நண்பர்கள் மற்றும் பல இணையதளத்திலிருந்து நம்மளை கண்டு கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உலகங்களுக்கும் மீண்டும் ஒரு இனிய சத்தியத்திலும் நம் பயணத்தை தொடருவோம். வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய பயணம். இந்த பயணத்தின் மிகப்பெரிய சத்தியத்தின் மூலம் இன்று இணையப் போகிறோம். நீங்கள் நன்றாக இதை உங்கள் வாழ்க்கையின் அனுபவத்தில் உணர வேண்டிய ஒரு பயணம். வாழ்க்கைக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு லாங் ஜேர்னி ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தேன். இப்போ உட்காந்து யோசனை பண்ணும்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம உட்கார்ந்து அமர்ந்து போகிற பெட்டி ரயில் பெட்டி. ரயிலுங்கிறது அந்த தண்டவாளம் இருக்குது பார்த்தீங்களா? ரெண்டா பக்கமே இரும்பு போட்டிருப்பாங்க. இந்த இரும்புக்கு மேலே இருக்கிறது ரயில் பெட்டி. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரயிலுங்கிறதோட உண்மையான டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா அந்த தண்டவாளம் அப்படிங்கிறது தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப நீண்ட தூரமாக இருக்கும். எந்தெந்த ஸ்டேஷன் வருதோ அந்தந்த ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையின் பயணமும். நம்ம எத்தனை வருஷத்துக்கு டிக்கெட் எடுத்துருக்கிறோமோ, இந்த டிக்கெட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அது இல்லை, நமக்குன்னு இறைவன் புறந்தாப்பிலிருந்து நம்ம ஏறின ஸ்டேஜில் இருந்து நண்பர்கள், உறவினர்கள், எதிரிகள் அப்படின்னு ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனாக நம்ம ஒவ்வொருத்தரையா நம்மளை கழட்டி விடுகின்றார்கள். நம்ம கழட்டி விடப்படுகின்றோம். இப்போ அவருடைய ஸ்டேஷன் வந்துருச்சுங்கிறதுக்கோசரம் நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு நம்ம போக வேண்டிய பயணத்துக்கோசரம் அவரோடைய சேர்ந்து பழகணத்துக்கோசரம் இறங்கியா போயிட முடியும். அது மாதிரி தாங்க வாழ்க்கையில் சில நண்பர்கள், சில முக்கியமான தேவைகள் எல்லாம் இருக்கும். ரயில் பெட்டியில் எப்படி பயணம் செய்து கொண்டு இருந்து அவர்களுடைய ஸ்டேஷன் வந்ததும் அவங்க இறங்கிடுறாங்க. அதுக்குள்ளே பல விஷயங்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம், பேசிக்கிறோம், பிடிச்சிக்கிறோம். இது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். வேறு ஒன்றுமே கிடையாது. நட்புங்கிறது அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்தது இறங்கிடுவாங்க. சில உறவுகள் அவங்கவுங்களுடைய ஸ்டேஷன் வந்தது இறங்கிடுவாங்க. உங்கள் லேபர்ஸ் ஆகட்டும், உங்கள் பாஸ் ஆகட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் பயணங்கள் முடிவடைந்த தருவாயில் அவங்கவுங்க இடம் வந்தவிடம் அவங்க இறங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெட்டி இன்னொரு இணைப்பை இணைப்பதற்கு தான் சென்று கொண்டே இருக்கின்றன. இந்த பெட்டியில் இந்த நபர் இறங்கிட்டார்னா இன்னொரு நட்புகளோ, உறவினர்களோ, ஒர்க்கர்ஸோ, உங்கள் பாஸோ வந்து கொண்டு தான் இருப்பார்கள். அந்த சுவாரஸ்யம், அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற சுவாரஸ்யத்தை நாம் எதிர்கொண்டே இருந்தாக வேண்டும். நீங்கள் நல்ல ட்ரெயினில் நல்ல ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்கிறேன். ஒரு ட்ரெயின் டிக்கெட் போகிற உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் அப்படி அமைஞ்சிருந்தா ட்ரெயினில் ரிசர்வேஷன்லாம் புக் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா பாருங்கள். நீங்கள் போகிற வழியில் எத்தனை ஸ்டேஷன் இருக்குது, அதில் எத்தனை பேர் இறங்குறாங்க, எத்தனை பேர் ஏறுறாங்க. அதுதாங்க ஐயா நீங்கள் பிறந்தாப்பதிலிருந்து உங்கள் இறுதி தருவாயில் நீங்கள் இறங்குற ஸ்டேஷன் வரைக்கும் வருகின்ற உறவுகளும், விட்டு போன உறவுகளும். அந்த புட்டி ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதாவது நம்ம வாழ்க்கைங்கிறது ஓடிக்கொண்டே தான் இருக்கும். அதில் வாழ்க்கைங்கிறது நம்ம ரயில் மாதிரி, அதாவது தண்டவாளம் மாதிரி. அதில் பயணம் செய்கிறது நம்மளுடைய உடம்பும் நம்மளுடைய மனமும்.
அந்த ட்ரெயினை எப்படி பயன்படுத்தி அவங்க இடத்துக்கு சென்று விட்டதும் அந்த பெட்டியை மறந்துட்டு இறங்கி வெளியேறுகிறார்களோ அதே மாதிரி நம்மளிடம் பயணம் முடிந்து விட்டவுடன் அவர்கள் வெளியேறுகிறார்கள். பார்த்தீங்களா, இந்த ட்ரெயினுக்கு நம்ம வாழ்க்கைக்கு இருக்கின்ற உறவுகள். இப்போ நம்ம கூட பேசிட்டோங்கிறதுக்கோசரம் அவங்க என்ன நம்ம இறங்குற ஸ்டேஷன் வரைக்குமா வரப்போகிறாங்க? அவங்க ஸ்டேஷன் வந்து தான் அவங்க இறங்க போயிடுறாங்க. அது மாதிரி தான் மீண்டும் ஒரு இனிய சத்தியத்தில் இணைவோம்.